அஜித் அகர்கரை விளாசிய முகமது கைஃப். இந்திய டெஸ்ட் அணியில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு இடமளிக்கப்படவில்லை. அதே சமயம் முதல் முறையாக சாய் சுதர்சன் இந்திய அணியில் இடம் பிடித்திருக்கிறார். இது குறித்து முன்னாள் வீரர் முகமது கைஃப் தனது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். சாய் சுதர்சனை ஐபிஎல் செயல்பாட்டை வைத்து தேர்வுக்குழுவினர் தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் இதற்கு முன் இந்திய அணிக்காக சிறப்பாக விளையாடியிருக்கும் நிலையிலும் அவரை தேர்வு செய்யவில்லை என முகமது கைஃப் விமர்சித்துள்ளார். மேலும் உள்நாட்டு போட்டிகளிலும் அவர் சிறப்பாக ரன் குவித்த நிலையிலும் அதையும் அவர்கள் பார்க்கவில்லை என குற்றம் சாட்டியிருக்கிறார் முகமது கைஃப். 2024, 2025 ரஞ்சி டிராபி தொடரில் ஸ்ரேயஸ் ஐயர் 7 இன்னிங்ஸ்களில் 480 ரன்களை எடுத்திருக்கிறார். அவரது சராசரி 68.57 என்பதாக உள்ளது. மேலும் 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணிக்காக அதிக ரன் குவித்த வீரராகவும் இருந்தார். அப்போது அவர் 243 ரன்களை எடுத்திருந்தார். தற்போது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் ஸ்ரேயஸ் ஐயர் 500 ரன்களுக்கும் அதிகமாக எடுத்திருக்கிறார். பஞ்சாப் கிங்ஸ் அணி அவரது கேப்டன்சியில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறது. இப்படி ஒரு பேட்ஸ்மேனாகவும் கேப்டனாகவும் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் அவருக்கு இந்திய டெஸ்ட் அணியில் வாய்ப்பு மறுக்கப்பட்டது குறித்து முகமது கைஃப் கேள்வி எழுப்பி இருக்கிறார். முகமது கைஃப் இதை பற்றி கூறுகையில், சாய் சுதர்சன் அற்புதமான வீரர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் ஒரு நல்ல ஐபிஎல் சீசனை வைத்திருந்ததால் அடுத்த டெஸ்ட் அணியில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஸ்ரேயஸ் ஐயர் நீண்ட காலமாகவே நன்றாக விளையாடி வருகிறார். ஸ்ரேயஸ் ஐயரை டெஸ்ட் அணியில் சேர்க்கப்படாதது சரியான முடிவா இல்லை தவறான முடிவா? உங்களுடைய கருத்து என்ன?